கவுட்டி முடிஞ்சிச்சு. கரெக்டா? என்ன சின்னம்? சத்தமா சொல்லுங்க, என்ன சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க, என்ன சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு என்ன கிழமை? திங்கக்கிழமை. வெள்ளிக்கிழமை தேர்தல். காலையில வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா வாக்கு பெட்டியில எத்தனாவது இடம் நம்ம வேட்பாளர் பேரு? முதல் இடம். எப்படி ஏப்ரல் 19 முதல் இடத்துல இருக்கோ அதே மாதிரி வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதியும் முதல் இடத்துல இருக்கும். இருக்குமா? கண்டிப்பா இருக்குமா? நிச்சயம் செஞ்சிருக்கீங்களா? நம்பலாமா? அதே மாதிரி சென்ற 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு வந்திருந்தேன். அப்போ நம்ம வேட்பாளருக்காக பிரச்சாரம் பண்ணேன். ஆனால் ஆராசா அவர்களை கிட்டத்தட்ட 2,06,000 வாக்கு வித்தியாசத்துல நீங்க அத்தனை பேரும் வெற்றி பெற வச்சீங்க. அதன் பிறகு பல முறை வந்திருக்கிறேன், பல முறை நன்றி சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் மீண்டும் உங்களுக்கு ஒரு முறை நன்றி சொல்றேன். ஏன்னா அந்த வெற்றி உங்களால் வந்த வெற்றி. நீங்க இல்லாம அந்த வெற்றி கிடையாது. உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய தேர்தல் பிரச்சாரம், கூட்டணி கட்சியினுடைய தேர்தல் பிரச்சாரம், இவங்க அத்தனை பேர் உழைப்பு இல்லாம அந்த வெற்றி இல்லை. இந்த முறை நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம், சென்ற முறை 2,06,000 வாக்கு வித்தியாசம். இந்த முறை அதை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? போன முறை நம்முடைய எதிரணியினர்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரே அணியா வந்தாங்க. இந்த முறை எல்லாம் பிரிஞ்சு நாடகம் ஆடிட்டு வராங்க. எனவே நீங்க 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 முடிவெடுக்கணும். சென்ற முறை வாங்கி வாக்கு வித்தியாசத்தை விட இந்த முறை குறைந்தது 3 லட்சம் வாக்கு வித்தியாசம் அதிகம் பெற்று எதிர்த்து யாரு போட்டிடுறாங்க அவங்க டெபாசிட் இழக்கிற அளவுக்கு நம்முடைய தேர்தல் பிரச்சாரம் இருக்க வேணும். கண்டிப்பா பண்ணுவீங்களாமா? அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலுக்கும் நான் வந்தேன். அப்ப நம்முடைய கழக கூட்டணி வேட்பாளர் திரு கணேஷ் அவர்களுக்கு வாக்கு சேகரிச்சார். அவரையும் கிட்டத்தட்ட 6,000 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சு நீங்க சட்டமன்றத்துக்கு அமைச்சீங்க. அதற்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்றேன். இன்றைய நீலகிரி மக்களவை தொகுதியுடைய கழகத்துடைய கொள்கை வீரர் வேட்பாளர் அண்ணன் ராசா பற்றி உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. கழக துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ராசா அவர்களுக்கு வாக்கு கேட்க வந்திருக்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. பெரியாருடைய கொள்கை வடிவம், பேரறிஞர் அண்ணாவுடைய அறிவு வடிவம், முத்தமிழ் கலைஞருடைய சுயமரியாதை வடிவம், இன்னும் சொல்ல போனா கலைஞர் அவர்களால் தகத்தகலாய சூழலில் இருந்து பாராட்டை பெற்றவர் தான் நம்முடைய கழக வேட்பாளர், நம்முடைய கலைஞருடைய அன்பு தம்பி, நம்முடைய தலைவருக்கு தளபதி, எனக்கு அரசியல் வழிகாட்டி. இன்னும் சொல்ல போனா எங்களுடைய ஒவ்வொரு அணிக்கும் ஒரு பொறுப்பாளர் தலைவர் நியமிச்சாருமா. நீங்க நியமிச்சாங்க ஒவ்வொரு அணிக்கும். எங்களுடைய இளைஞர் அணிக்கு யார் தெரியுமா ஒருங்கிணைப்பாளர், யார் தெரியும் பொறுப்பாளர்? நான் கேட்டு வாங்க தலைவர்கிட்ட. அந்த ஆராய்ச்சி அவர்களை இளைஞர் அணிக்கு ஒப்படைச்சுங்க. அப்படி இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சருடைய முன்னணி தளபதியில முதல் தளபதியாக இருப்பவர் நம்முடைய அண்ணன் அமைச்சர் நாகராஜ் அவர்கள். இன்னைக்கு அவர்தான் வழிநடத்திட்டு இருக்கிறார். அதே மாதிரி அண்ணனை பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. 2G கேஸ், பொய் கேஸ் போட்டு என்னென்ன பிரச்சனை பண்ணாங்க, என்னென்ன குறைச்சல் கொடுத்தாலும் தெரியும். ஆனா ஒத்த ஆளா நின்று தலைவர் கலைஞர் சொன்னார், என்னுடைய தம்பி பக்கம் நான் நிற்பேன், என் தம்பியை கடைசி வரைக்கும் நான் கூட இருந்து நான் காப்பாற்றுவேன்னு சொல்லி ஒத்த ஆளா நின்று உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போராடி வெற்றி பெற்று அதுல இருந்து நம்முடைய எதிராளிகளுடைய அனைத்து பிரச்சனைகளையும் அனைத்து சூழ்ச்சிகளையும் வீழ்த்தி எடுத்த ஒற்றை வீரர் நம்முடைய அண்ணன் நாராஸ் அவர்கள். அவருக்கு நீங்க வாக்களிக்க வேண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நேரத்துல சில தொகுதிகளுக்கு அவர் செஞ்சிருக்கக்கூடிய பணிகளை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நீலகிரி மாவட்டத்துல சீக்கூர் நீரேற்று புனல் மின் திட்ட பணிகள் சுமார் 4,000 கோடி மதிப்பீட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. விரைவில் அதற்கான பணிகள் தொடங்க இருக்கிறது. குந்தா நீரேற்று புனல் மின் திட்டம் பணிகள் ரூபாய் 3,000 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகின்றன. அண்ணன் ஆராசாவுடைய முயற்சியால் உதகையில ரூபாய் 480 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்டுள்ளது. அண்ணன் ஆராசாவுடைய சொந்த முயற்சியால் குன்னூரில் ரூபாய் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய புறவழிச்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் முயற்சியால் ரூபாய் 43 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கோத்தகிரி கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கூடுதல் அரசு மருத்துவமனை ரூபாய் 31 கோடி மதிப்பீட்டில் ரெனோவேஷன் புனரமைக்கப்பட்டு வருகின்றது. உதகை நவீன மார்க்கெட் வளாகம் ரூபாய் 36 கோடி மதிப்பீடு